வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம் கூல் டெக். இன்றைக்கி கோத்ரேஜ் டாப் லோட் வாஷிங் மிஷின் ஃபுல் சர்வீஸ், அந்த சர்வீஸோட வீடியோவை தான் இப்போ பார்க்குறீங்க. பார்ட்டாக கழட்டியாச்சு. கழட்டி இந்த ட்ரம்மு பாருங்கள் எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குது. இந்த ரஸ்ட்டெல்லாம் கெமிக்கலில் ஊற வச்சு நான் வாஷ் பண்ண போகிறேன். இது கீர் மோட்ரு. இந்த கீர் மோட்ரு மாற்ற போகிறேன் புதுசாக. இதுதான் ஒவ்வொரு பார்ட்டு அப்படியே ஃபுல்லாக கழட்டி வாஷ் பண்ணுறேன். இது வீல், அந்த நம்ம துணிலாம் போட்டு அந்த சுத்தம்லாம் அந்த வீல். இந்த ட்ரம்மு ஊற வச்சதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஜெட் பம்பில் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபுல்லாக ஒரு இன்ச் பை, அதாவது ஒரு இடம் சின்ன இடம் விடாமல் பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிகிட்ருக்கிறேன். நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது புது ட்ரம்மு கூட தோற்று போயிடும், அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறேன். அதே மாதிரி இது இந்த ட்ரம்மோட இன்னர், அதையும் ஃபுல்லாக கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணுறேன். அதாவது ஃபுல்லாக அப்படியே உப்பு பிடிச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி இது அதோட பாடி, நம்ம அவுட்ரு பாடி, அந்த பாடியுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, அதாவது ஒரு பார்ட்ஸோடு மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே, அந்த டாப் பேனலையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபுல்லாக கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணி, அதாவது ஒன் பார்ட்ஸ் மிஸ் பண்ணி. இந்த மோட்ரு தாங்க கீர் மோட்ரு. இது தான் நான் இப்போ மாற்றினது. அதுக்கப்புறம் நான் அந்த த்ரூ பிடிச்ச இடம் எல்லாத்தையும் நான் ஸ்ப்ரே பெயிண்டில் அடிச்சுட்டு, அதாவது ஃப்யூச்சரில் துரு பிடிக்காமல் இருக்குது. இந்த பாடி கொஞ்சம் லைஃப் வரும். அதனால் கொஞ்சம் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி அந்த துருவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ஃப்யூச்சரில் எந்த ஃபால்ட் இல்லாமல் பாருங்கள். க்ளீன் பண்ண வச்ச ட்ரம்மை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்காவாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சர்வீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.